லைலத்துல் கத்ர் இரவிலே நம்ம என்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்றால், என்னென்ன இபாதத்துகள் மார்க்கம் அனுமதித்திருக்கிறோம், என்னென்ன அந்த அனுமதித்த அந்த இபாதத்துகளை எதையெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அவ்வளோ இபாதத்துகளை நம்ம செய்யலாம். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த நாளிலே நம்ம ஒரு 2 ரக்காத்துகள் தொழுது அந்த நாள் நமக்கு கிடைச்ச 2 ரக்காத் தொழுதாலும் 1000 மாதங்கள் அதை விட நம்ம அதிகமாக அந்த 2 ரக்காத் தொழுதா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். அதில் முக்கியமாக ரசூல் அதிக அளவில் செஞ்சது வந்து ஈத்திகாஃப். கடைசி 10 நாளுமே ரசூலா நினைச்சிருக்காங்க, ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. ரெண்டாவது அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க இந்த நாட்களிலே. அது என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலா வந்து ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிபுல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எங்களை மன்னித்தரு புரிவாயாக. அப்ப இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் என்ன புரியும்னா, பாவ மன்னிப்பு. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அந்த நாள் நமக்கு கிடைச்சி நம்ம ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இத்திகாஃப் பாவ மன்னிப்பு. இதை தாண்டி நம்ம தொழுகையில நம்மளுடைய நேரத்தை செலவு செய்யலாம், திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், சதகா செய்யலாம். இது சில பேருக்கு நம்மளால முடிஞ்ச அளவு உதவி செய்யலாம். இப்படியான எல்லாவித இபாதத்துகளும் அல்லாஹ்வும் நம்முடைய தூதரும் அனுமதித்த இபாதத்துகள், அனுமதித்த தொழுகைகளை தாராளமாக நம்ம செய்யலாம். அது அல்லாத விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பா செய்யக்கூடாது.